எவனோ பட்ட கடனுக்காக இதுங்க 2 நாயா பேயா அலையுதுங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் லோ லோ லோன்னு அலையிறாங்க. இந்த பக்கத்து இதுங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொமான்ஸ் விட ஆரம்பிக்குதுங்க. மனோஜும் ரோஹிணியும் நீ வந்து எலியை பிடிச்சிப்பாரு அப்படிங்கிறாரு. அவர் எலியை பிடிக்க சொன்னாரா இல்லை என்ன சொன்னாரோ வந்துடுதுங்க இந்த பிள்ளைங்க. ஆஹா இதாண்டா சாக்கு, நீ எலியை பிடிக்க சொல்கிற, நான் ஒன்றை பிடிக்க வர்றேன் அப்படின்ட்டு இங்கே வந்து தங்க ஆரம்பிக்குது. ஆனால் தங்குனாலும் அம்மாவோட நினப்பு வருதுங்க. பரவாயில்ல, பெத்த தாய்க்கு ஒரு நன்றி கடனாக இருக்காரு. அதுவும் இல்லைன்னா ஒரு மனுஷனாகவே வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. பிரியாணி வாங்கி வச்சு அதுவும் பிரியாணி எப்படிலாம் கவர் பண்ண பார்க்குது பார்த்தீங்களா. பிரியாணி சாப்பிடல அம்மா பாவம், பிரியாணினா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன் ஃபோன் பண்ணி பேசுப்பா அப்படின்ட்டு அப்படியே நம்மலாம் சொல்லலாம். ஆனாலும் பிரியாணி வந்து நிற்கிது. ரோஹிணி பக்கத்தில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவுக்கு கால் பண்ணுவோமான்ட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயப்படுற பாடு ரொம்ப நொந்து பாவம்னு தான் சொல்லணும். பாவம்லாம் சொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும். இங்கே பார்வதியும் வரக்கூடாதுன்றுச்சு. கஷ்ட நேரத்தில் தான் தெரியும் யார் யார் நமக்கு உதவுறாங்கன்னு அப்படின்னு விஜயாவுக்கு இப்போ தாங்க தெரியுது. ஆமாம், விஜயாவால் தூங்கவே முடியலை. நைட்டு ஃபுல்லாக அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சொல்லுவோமா, முத்துக்கிட்ட சொல்லுவோமா இல்லை ரவிக்கிட்ட சொல்லுவோமா? ரவி ஸ்ருதியிட்ட சொன்னால் அதெல்லாம் முடியாது, இங்கே தான் இருக்கணும், இல்லைன்னா இல்லைம்மா கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லுவான். நம்ம அசிங்கப்படுறது அவனுக்கு தெரியாது, பெருசாகவும் நினைக்க மாட்டான். ஆனால் முத்து பெருசாக நினைப்பேன். பட்டுன்னு வீட்டுக்கு கூட்டி போயிடுவாங்க. அங்கே போய் நம்ம இருக்கிறதுக்கு ஐக்கிய அதுவும் வேணாம், பார்வதியும் வேணான்ட்டா. இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்னு விஜயா தவிக்குது. சரி பரவாயில்ல, நமக்கு பிடிச்சது நம்மளோட ஷோரூம் இருக்குது, நம்ம புள்ள அங்கே இருக்கான், நம்ம வேறு எங்கே போகிறது அப்படின்னுட்டு விஜயா என்ன பண்ணுது, நேராக கிளம்புது. அடா ஆமாங்க, எங்கே போகுது, மனோஜை தேடி தான் போகுது. வேகமாக போகுதுங்க. கிளம்பி டக்குன்னு கிளம்பி போனால் இங்கே இதுங்க விடிய விடிய அந்த எலித்தொழினால் தூங்காமல் தவிக்குதுங்க. இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாங்க, அப்படியே படுக்கிறாரு. ரோஹிணிக்கு அப்படியே இருக்க முடியலை, அப்படியே போய் டச் பண்ணுது. பக்கத்தில் போய் அதோட ஆசை அதானே, இவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும், இவன் இதில் அப்படி இந்த விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு ஆள், வீக்கான ஆள் அப்படின்ட்டு கையும் காலையும் தொடுதுங்க. தொட்டால் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. அப்படியே நெளிய ஐயோ ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு டவக்குன்னு அப்படி எந்திரிக்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு அம்மா ஞாபகமாக வருது அப்படிங்கிற. இப்போவும் அம்மா ஞாபகம் தானே, இங்கே பாருங்கள் நம்ம தான் இங்கே கிடக்குறோம், அவங்க நல்ல பெரிய பங்களா வீட்டில் இருக்காங்க, அதை பற்றி நீ நினைக்காத மனோஜ் அப்படின்னு சொல்ல, எனக்கு அம்மா நினப்பா வருது ரோஹிணி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி படு அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மனோஜை பார்க்குறாங்களா. பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா எலி அப்படி டிங்கின்னு அப்படியே கை காலில் ஊறுது. அப்படியே இவர் என்ன பண்ணுறாரு, ரோஹிணி தான் அப்படி கையை காலை ஊறுதாக்குண்டு சும்மா இரு ரோஹிணி சும்மா இரு அப்படிங்கல. ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, என்னது சும்மா இருங்கிறாரு, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கெல்லாம் தூங்கிட்டாரு கனவுல நம்ம பேரை சொல்லி புலம்புறதுக்கு அப்படின்னுட்டு கேள, சும்மா ரோஹிணிங்கல அப்படி லவக்குன்னு கீறி விட்டுருது. ஐயோ அம்மா அப்படின்னு கத்தி எந்திரிக்க அதை அப்படியே தட்டி விட்றாரா. அதாவது கடித்த இடத்துல அந்த கீறின இடத்துல கையை வைக்க கையையும் பிடிச்சி தொழுக்கணும். அந்த எலி குழுக்கப்பாங்கன்னு இருக்கா. ஐயோ அப்படின்னு எலியை தூக்கி அப்படியே கீழே போட்டுறாரு. அதாவது கையை தொட்டுறாரு. அது அப்படியே தூக்கி போட்டோன்னா, ஐயோ அப்போ நீ இல்லையா, எலியா என்னை தொட்டது, இந்த மாதிரி பண்ணது எல்லாம் ஐயோ அப்படின்னு பார்த்தா கையிலையும் கால்லையும் கிராச்சி விட்டுருது. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ரோஹிணி எந்திரிச்சு என்னாச்சு மனோஜ் என்னாச்சு அப்படின்னு, ஐயோ கையெல்லாம் பாரு கீறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை பஞ்சம் எடுக்கிறாங்க. அப்படியே தடவி கொடுக்குறாங்க. எரியுது ரோஹிணி எரியுதுன்னு அப்படியே துடிக்கிறாரு. கவலைப்படாத மனோஜ் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடவி கொடுக்குறாங்க. இங்கே பாரு ரத்தம் வருது, ஐயோ கட்டு போடேன். சின்ன பிள்ளைங்க எப்படி அப்படியே பயங்கரமாக ஐயோ அப்படின்னு ரத்தத்தை பார்த்தோன்னு அவங்களுக்கு இன்னும் அழுக வரும். அந்த மாதிரி தாங்க மனோஜும் துடிக்கிறாரு. ஐயோ கையில் கீறிச்சு காலில் கீறிச்சுன்ட்டு இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ துணி எடுத்து அப்படியே மருந்து வைக்கலான்னு பார்த்தா மருந்து இல்லை. அதுக்கப்புறம் அப்படி தடவி கொடுக்குறாங்க கையும் காலெல்லாம். சரி ஐயோ எரியுமே, செப்டிக் ஆயிருமே, வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம், இதெல்லாம் ஒன்று தேதான், இது எவ்வளோ பெரிய விஷயம், நீ அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு காலை நேரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிகாலைன்னு வச்சுக்கலாம். போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. விடிய எலியோட தொந்தரவு பண்ணி கடைசியில் இவங்க கூட ஒன்றும் சேர முடியாமல் போச்சே அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்து இதுக்கு ஒரு ஊசி போட்டுரும்ப்பா, இல்லைன்னா அது வந்து பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை போடுறாங்க. அம்மான்னு கத்துறாரு. ஊசிக்கு கூட கத்துறானே, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து இப்படி இருக்கானே, இதுவும் நமக்கு நல்லது தான், இப்படிப்பட்ட ஆளுனால தானே நம்ம இப்படி எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்மளை வந்து சேர்த்துக்கிறான். இதே முத்து மாதிரி ஆளாக இருந்தால் நீ கல்யாணமே பண்ணியிருக்க முடியாது தங்கப்பில், என்ன உங்கள் பிளானு அப்படி தானங்க சொல்லணும்னு தோணுது. இப்போ ரோஹிணி மனோஜை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாங்க, ஷோரூமுக்கு வந்துடுறாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்தா பார்த்து மனோஜ் பார்த்து அப்படின்னு உட்கார வைக்க சின்னோண்டு கீரலுக்கு பயங்கர பில்டப் கொடுக்குறாரு. ஐயோ அம்மா நேரம் எங்கள் அம்மா இருந்தா
1000 மருந்து தடவிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இங்கே மனோஜ் இங்கே விஜயா வந்து இறங்குறாங்க. இறங்குன கையோட கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. யார் அப்படின்னு இங்கே ரோஹிணி வந்து திறக்க அப்படியே செம்ம காண்டாகிறாங்க. ஏய் எங்கள் ஷோரூமில் நீ என்னடி பண்ணுற? ஐயோ ஆண்டி நீங்களா அப்படிங்கிற. டேய் தள்ளுடி அப்படின்னு. டேய் மனோஜ் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற. இங்கே பார்த்தா கையும் காலும் கட்டு போட்டுட்ருக்காரு. என்னடா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அது வந்துமா இவ எதுக்குடா வந்தா? இவ எப்படிங்க வந்தா? இவள் இங்கே தங்கிறாளா? இவளை நீ சேர்ந்து குடும்பம் நடத்துறீங்களா? என்னடா பண்ணுறேன்னு அப்படியே மனோஜ் மார்பிள் அடிக்க. அம்மா அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு மனோஜ் எவ்வளோ சொல்கிறாரு. போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. அம்மா கையை காலில் எனக்கு ஏற்கனவே எலிக்கறி இருக்குமா, காயம்மா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்டா இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்க? இப்போ தாம்மா ஊசி போட்டு வந்தேன். ஏன்டா என்னடா ஆச்சு? அம்மா எலிதாம்மா, நைட்டெலாம் தொந்தரவு தாங்க முடியலம்மா, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிச்சு, கடிச்சிருச்சு, அதனால தான் நான் போய் ஊசி செப்டிக் ஊசி போட்டு வந்திருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. இவ எப்படா வந்தா? இவ எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் அதுதான் அப்படிங்கல. ஆண்டி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தேன், யதார்த்தமாக எனக்கு முடியலை, இவரையும் பார்த்தேன், அப்புறம் தான் சரி பாவமாச்சேன்னு துணைக்கு கூட்டியாந்து இங்கே விட்டுருக்கேன், இவருக்கு நான் இப்போ கூட நல்லதாக ஆண்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அதாவது ராத்திரி இங்கே தங்கியிருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சால் ஆஞ்சு போடுவாங்க அவங்க அம்மா, அதனால் நம்ம சொல்லாத அப்படின்னு சொல்ல. சரி ரோஹிணி நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம்மா நானும் ஆஸ்பத்திரிக்கு யதார்த்தமாக வந்தேன், அவளும் வந்திருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. அதை எப்படி 2 பேரும் ஒன்றா வந்திருப்பீங்க? ஆண்டி நான் பாவம்னு இங்கே கூட்டியாந்து விட்டேன், அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் பாய். ஐயோ இப்படி வந்து இங்கே சேர்ந்துட்டாலே இங்கேயாவது குடும்பம் நடத்தி ஒன்று சேரலான்னு பார்த்தா அப்படின்னு ரோஹிணி வந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே மனோஜ் நினைக்கிறாரு, அடி பாவி எப்படித்தான் ஆன் தி ஸ்பாட்டில் அவளுக்கு அப்படியே பொய்யா வருதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். இங்கே ரோஹிணி என்ன பண்ணுது, கிளம்புறாங்க. கிளம்பையில அவங்க ஹேண்ட்பேக் அங்கே இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு விஜயா இங்கே வருது, அப்படியே உட்காருது, கட்டில் வந்து உட்காந்துட்டு. சே என்ன இதோ அப்படின்ட்டு. சரிடா நீ மருந்தெல்லாம் போட்டுட்டியா, மாத்திரை போட்டியா? அதெல்லாம் போட்டேம்மா அப்படின்ட்டு இருக்கல. சரி நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு போக அப்படின்னு வேகமாக ஓடி வந்து அந்த ஹேண்ட்பேக் எடுக்குது. மனோஜ் நல்ல வேலை மாட்ட தெரிஞ்சோம். ஆமாம் ரோஹிணி, சே இன்னைக்கு நான் எப்படிலாம் நினச்சி வந்தேன் தெரியுமா அப்படின்னு டக்குன்னு இழுத்து அணைச்சி ஒரு கிஸ்ஸாக கொடுத்துட்டு ஓடுது. மனோஜ் அவ்வளோதான் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறாரு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி கை கட்டினது வாய்க்கட்டலேன்னு புலம்பிகிட்டு இருக்கு. இது ஒரு மென்டலு. இங்கே விஜய் என்ன பண்ணுது, வந்துட்டு டே எனக்கு எல்லாரையும் பிடிக்கலடா, வெறுத்து போச்சுடா, கஷ்டம் வரையிலாண்டா எல்லாரும் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புது. அம்மா நீ கவலைப்படாதம்மா, கஷ்டம் வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி உனக்கு நான் இருப்பேம்மா உங்க கூட அப்படின்னு சொல்ல. ஆமாடா மனோஜ் எனக்கு அழுகலையாக வருதுடா, அங்கே அந்த அம்மா என்னென்ன பண்ணுது தெரியுமா, அது வந்து பயங்கரமாக இருக்குடா, பணம் இருக்குங்கிறக்காண்டி ரொம்ப ஆடக்கூடாதுடா. மனோஜ் பார்க்குறாரு. என்னடா அதை நீ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி. பணமே இல்லை, நீ என்ன ஆட்டம் போடுற மீனா அம்மா கிட்ட. விஜயா வீட்டை விட்டு போன விஷயம் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தெரியுது. ரவி என்ன பண்ணுறாங்க, முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, என்னடா ஆச்சு அம்மா எங்கே அப்படிங்கிற. அண்ணாமலையும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சுங்கல்ல, தெரியலப்பா காணப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறார் அண்ணாமலை. விஜயா என்ன பண்ணுது, எடுப்பமா வேணாமான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. சரி இப்போ எங்கே இருக்க, நீ இந்த மாதிரி போயிட்டேன்னு எல்லாம் தெரியும், பேச்ச சுருக்கிட்டு எங்கே இருக்க சொல்லு அப்படின்னு கேட்கல. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, பின்ன ஒரு வீட்டில் இருந்தால் இப்படியா சொல்லிக்காம கழிக்காமல் எழுந்து ஓடுறது, பின்ன அவங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி நம்ம சூழ்நிலை இருந்து தானே ஆகணும், நம்ம பண்ணாத பாடா நீ என்னென்ன பண்ணியிருக்கிற, அதுக்கு ஆண்டவே உனக்கு பலனை திருப்பி கொடுத்துருக்கான், என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல. சரி இருந்து தொலை அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு, டே முத்து நம்ம ஷோரூம்லாண்டா இருக்கா, வா நம்ம போவோம் போய் கூட்டுருவோம் அப்படின்ட்டு எல்லாம் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே கவலையில் இருக்குன்னு பார்த்தா பிரியாணி ரெண்டும் சேர்ந்து மக்கிக்கிட்டு இருக்குதுங்க. இதுங்க வருங்கன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேல. அப்படி பார்க்குறாரு அண்ணாமலை. அப்படியே வாயிலேருந்து பிரியாணியாக கொட்டுது. என்னமோ சொன்ன கவலையாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன்ட்டு வருத்தமாக இருக்கேன்ட்டு பிரியாணி தம் கட்டி அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல. இல்லைங்க எனக்கு சாப்பிடவே இல்லை தெரியுமா, நம்ம வீட்டில் சாப்பிட்டது இப்போ தான் மனோஜ் தான் வாங்கினான் அப்படி சொல்ல. மனோஜ் என்ன பண்ணுறாரு, ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்களா பிரியாணியை. நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க போல இருக்கு, ராஜ வாழ்க்கை மெத்தையெல்லாம் பார்த்தியா அப்படிங்கல. டேய் ரொம்ப அதுங்காதடா, நீனு தான் இங்கே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருப்ப, உன்னை மட்டும் நான் சும்மா விட்டுருப்பா, நல்லா தாங்குதாங்கன்னு தாங்குவா, உன் மாமியாவும் நல்லா தாங்குவாங்க, உங்கள் அப்பாவையும் நல்லா தாங்குவாங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லையிலே அப்படியே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்மளை பற்றி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு நல்லா ஒரு இதாகுது. அதுக்கப்புறம் சம்மந்திம்மா நம்ம வீட்டுக்கு வாங்க, நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் அப்படிங்கல. கோபம் வருது, கோபமாக கத்த பார்க்குறாங்க. ஆனாலும் ஸ்ருதி அம்மாவுக்கு இவங்க எவ்வளோ தேவலை, நம்ம அவங்கக்கிட்ட கையை கட்டி நிற்கிறோம், அந்த பொம்பளை நம்மளை ஆட்டி படைச்சிச்சு, ஆனால் இங்கே நம்ம
நம்ம ஆட்டி படைக்கிறோம், எவ்வளோ அன்பாக அடக்கி பேசுகிறாங்க அப்படிங்கல. இருந்தாலும் போயிடக்கூடாது, தன்மானத்தை விட்டக்கூடாதுன்ட்டு தன்மான சிங்கம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு நான் துணையாக இருக்கணும், பாவம் ஒத்தையாக இருந்ததோ எலி கடிச்சிருச்சு அப்படின்னு கையையும் கலையும் காமிக்க அப்படின்ட்டே என்னடாச்சு அப்படின்னு முத்து பார்க்குறாரு. ஆமாடா நீங்களாம் சுகமாக இருக்கீங்க, என்னை எலி கடிச்சிச்சு தெரியுமா, என்னடா அது எலி மருந்து வச்சு பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. தான் வச்சு பண்ணியிருக்கேன், இதுக்குள்ள இருக்கு பாரு, ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாரு. பாக்ஸுக்குள்ள இருக்க எலியை பார்த்து பயப்படுறியடா, நீலாம் என்னடா மனுஷன் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. இங்கே சந்திரா பார்க்குது, நீங்கள் வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, நான் உங்களெல்லாம் தப்பாக நினைக்கல அப்படிங்கிறாங்க. அதுவே மீனாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் அத்தை வீட்டுக்கு வாங்கத்தை, உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன் அத்தை, அத்தான் வாங்கத்தான் அப்படிங்கிற மாதிரி மீனா கூப்பிடுது. நீ நல்லவ தாண்டி, நான் தாண்டி உன்னை புரிஞ்சுக்கல, இருந்தாலும் என் மனசு இடம் கொடுக்கலடி, அந்த வீட்டுக்கு வந்து இருக்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குங்க அப்படின்னு அண்ணாமலைட்ட விஜயா சொல்கிறாங்க. ரவியும் சுருதியும் எவ்வளோ கெஞ்சுறாங்க, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு. இல்லைம்மா வேணாம்மா வேணாம், இருக்கோ இல்லையோ அவங்க இடத்துல இருந்து கருடா சவிக்கமான்னு கேட்குறது கரெக்டுங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுவோ கூடவோ குறைச்சோ நான் என் பிள்ளையோட இருந்துக்கிறேன், அந்த பார்வதி கூட என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை பார்த்து கேட்க, அவங்க செஞ்சது கரெக்டு தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. 1000 இருந்தாலும் மீனா தாங்க அப்படின்னு அண்ணாமலைகிட்ட சொல்கிறத கேட்குறாங்க. அதை விட்டு கிளம்பி போன மீனா முத்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இந்த பிள்ளை வரலன்னு அதாவது இந்த அம்மா வரலன்னு சொன்னதுக்கப்புறம் போனவங்க காதில் மீனா தான் சொன்னதை கேட்டோன்னு அப்படி சந்தோஷம் ஆகுது மீனாவுக்கு. அப்படி மீனா ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க. எவ்வளோ பெரிய விஜயா மனசுல இடம் பிடிச்சாங்கன்னா பெரிய கெத்து, ஒரு வேற லெவல் தானே சொல்லணும். அண்ணாமலை பார்க்குறாரு. அப்புறம் ஏன் விஜயா வரமாட்டேங்கிற? இல்லைங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க, அவங்கள நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன், அதுக்கு தண்டனை மாதிரி நான் இங்கே இருந்துட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த ரோய் நீங்கள் வரப்போ இருக்கிறா அது தெரியுமா? என்னது ரோய் நீங்கள் வர்றாளா அப்படின்னு எல்லாம் ஓடி வருதுங்க. ஆமாம் அப்படிங்கல. மனோஜ் என்ன பண்ணுறான், திருன்னு முழிக்க பிரியாணி தின்னுக்கிட்டு அவனை வச்சுக்கிட்டே எல்லாம் பேசுதுங்க. அவன் இருந்தால் ஏதாவது பண்ணுவானு கூட நினைக்கல. ஏண்டா அவங்க வர்றாளா? இல்லைடா எனக்கு எலியை தொல்லைன்னு சொன்னேன், அதான் எலியை பிடிச்சிப்பாரு, எலிக்கெல்லாம் பயப்படலாமான்னு கேட்டா, நீ வேணா வந்து பிடிச்சிப்பாருன்னு சொன்னேன், அதான்டா வந்தா. ஐயோ ஒன்று நல்லா ஏமாத்தலாம்டா, என்னம்மா இப்படி பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்னு மனோஜ் அடிக்க போகட்டே, ஏற்கனவே கடிச்சிருக்கு நீ அடிக்காத அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ணாமலை மட்டும் அங்கேயே இருக்காரு. நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை விடத்துக்கு மனசு இல்லைங்க, பெரிய மனசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்படிலாம் போகலாம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.